டெல்லி பயங்கரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மௌன அஞ்சலி. காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்ததாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். In honor of the innocent lives lost and conveys its heartfelt condolences to the bereaved families. The cabinet prays for the speedy recovery of all those injured. பூட்டானில் இருந்து டெல்லி திரும்பியதும் பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்த மக்களை தனித்தனியாக சந்தித்தார் பிரதமர் மோடி. சதி செயலுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று உறுதியளித்ததாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு. டெல்லி பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக துருக்கியில் சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக பரபரப்பு தகவல். காரை ஓட்டிச் சென்று வெடிக்கச் செய்த உமர் மற்றும் கைது செய்யப்பட்ட மருத்துவர் முசமில் இருவரும் துருக்கி சென்று ஜெய்ஷ் இ முகமது நிர்வாகிகளை சந்தித்து வந்தது கண்டுபிடிப்பு. செங்கோட்டை பயங்கரவாத தாக்குதல் வழக்கை விசாரிக்க 10 நபர் கொண்ட குழுவை அமைத்தது என்ஐஏ. சம்பவத்தில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்புக்கு உள்ள தொடர்பு குறித்து குழு விசாரிக்கும் என்று தகவல். டெல்லி பயங்கரவாத தாக்குதல் வழக்கு தொடர்பாக கைதான 3 மருத்துவர்களும் பயின்ற ஃபரிதாபாத் அல்-ஃபலா பல்கலைக்கழகத்தில் டெல்லி போலீசார் விசாரணை. கைது செய்யப்பட்டவர்களின் நடவடிக்கைகளுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அல்-ஃபலா பல்கலைக்கழகம் மறுப்பு அறிக்கை. டெல்லியில் வெடிப்பதற்கு 12 நாட்கள் முன்பாகவே மாசு கட்டுப்பாட்டு வாரிய சான்றிதழ் பெற்ற ஹூண்டாய் i20 கார். வெடிமருந்துகள் நிரப்பப்பட்டிருந்த காரை போலீசாரின் வாகன சோதனையில் இருந்து தப்பிக்க வைக்கும் வகையில் செயல்பட்டிருப்பதாக தகவல். டெல்லியில் பயங்கரவாத தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரை விற்ற ஃபரிதாபாத் விற்பனை நிலைய உரிமையாளர் சோனு கைது. காரை வாங்கிய கடந்த மாதம் 29ஆம் தேதி அன்றே பெட்ரோல் பங்கில் கூட்டாளியுடன் மருத்துவர் உமர் நடந்து செல்வது போன்ற சிசிடிவி காட்சி வெளியானது. டெல்லி பயங்கரவாத தாக்குதலுக்கு ஹுண்டாய் கார் பயன்படுத்தப்பட்டது போல் மேலும் 2 கார்கள் வாங்கப்பட்டதாக தகவல். சதிச்செயல் தொடர்பாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் 2 கார்களையும் தேடும் பணி தீவிரம். டெல்லி பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சிவப்பு நிற ஈகோ ஸ்போர்ட் கார் ஹரியானாவில் சிக்கியது. டெல்லி பதிவெண் கொண்ட காரை பறிமுதல் செய்து காவல்துறையினர், தடயவியல் துறையினர், தேசிய பாதுகாப்பு படையினர் உள்ளிட்டோர் ஆய்வு. பயங்கரவாத தாக்குதல் அரங்கேறிய டெல்லி செங்கோட்டை பகுதியில் 3வது நாளாக தடயங்களை சேகரித்த புலனாய்வு அதிகாரிகள் சுற்றிலும் தடை செய்யப்பட்ட பகுதியில் சல்லடை போட்டு அலசி சேகரித்தவற்றை ஆய்வகத்திற்கு கொண்டு சென்ற தடய அறிவியல் நிபுணர்கள். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள வீடுகளில் காவல்துறை அதிரடி சோதனை. பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் நபர்களின் வீடுகளில் ரெய்ட். டெல்லி பயங்கரவாத தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடும் தண்டனை கொடுப்பதன் மூலம் பயம் வர வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. பல்வேறு புலனாய்வு அமைப்புகள் இருந்தும் மத்திய பாஜக கூட்டணி அரசு தோல்வியடைந்து விட்டதாக விமர்சனம். ತಪ್ಪು ಮಾಡಿದಾರೋ ಅವರಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಕೊಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಆಗಬೇಕು. ಬೇರೆಯವರು ಕೂಡ ನಾಳೆ ಭಯ ಪಡಬೇಕು. ಇಂಥ ಕೆಲಸ ನಾವು ಮಾಡಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ ಅದು ಒಂದು ಇದು ಆಗಬೇಕು. ಅವರಿಗೆ ಹೆದರಿಕೆ ಬರಬೇಕು. ಮತ್ತು ಸರ್ಕಾರ ಇಂಥ ಘಟನೆಗಳ ನ್ಯಾಷನಲ್ ಕ್ಯಾಪಿಟಲ್ದಲ್ಲಿ ಆಗ್ತಾವಂದ್ರೆ ಇದು ದುರ್ದೈವ ಸಂಗತಿ. டெல்லி செங்கோட்டை அருகே 2 நாட்களாக மூடியிருக்கும் கடைகள். பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதால் மூடல்.
மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான படிவங்கள் 78% விநியோகிக்கப்பட்டு விட்டதாக தேர்தல் ஆணையம் தகவல். மொத்தமுள்ள 6,41,00,000 வாக்காளர்களில் 5,67,000 பேருக்கு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு விட்டதாக அறிவிப்பு. வரும் 15ஆம் தேதி முதல் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்திக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 ஆலோசனை. சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியை வென்றெடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. பல்லாவரம் தொகுதியில் உட்கட்சி பூசல்களை நீக்கி பணிகளை தீவிரப்படுத்துமாறு நிர்வாகிகளுக்கு கண்டிப்பு. காவல்துறை டிஜிபி அலுவலகம் அருகே கொள்ளை நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவத்திற்கு அதிமுக கண்டனம். முழு நேர டிஜிபி கூட இல்லாத ஒரு காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் வரும் எனவும் கேள்வி. தமிழக மீனவர்களை தொடர்ச்சியாக கைது செய்யும் இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற செயலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழக மீனவர்கள் ஆழ்கடலில் சுதந்திரமாக மீன்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை எப்போது வருமோ என்று எக்ஸ் வலைதள பக்கத்தில் கேள்வி. திமுக நடத்தியது அறிவு திருவிழா அல்ல, அவதூறு திருவிழா என்று தவேக தலைவர் விஜய் விமர்சனம். முழுக்க முழுக்க தவேகவை மட்டுமே திட்டி அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியிருப்பதாகவும் சாடல். தங்களை கொள்கைவாதிகளாக காட்டிக்கொள்வதற்காக மண், மொழி, மானம் என்று சம்பிரதாய சங்கை முழங்குவதாக திமுக மீது விஜய் விமர்சனம். 1969ஆம் ஆண்டுக்கு பின் அவதூறுதான் திமுகவின் அரசியல் கொள்கை, லஞ்ச லாவண்யம், ஊழல்தான் லட்சிய கோட்பாடு எனவும் காட்டு. வன்னியர்களுக்கான 15% இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 17ஆம் தேதி அனைத்து தொகுதிகளிலும் சிறை நிரப்பும் போராட்டம். லட்சக்கணக்கானோர் திரண்டு 234 தொகுதிகளிலும் போராட்டம் நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி அழைப்பு. லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு செல்லணும். எங்க திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், நம்ம எங்க ராமநாதபுரத்தில் எல்லா இடத்துலையும் அங்கங்க போய் மக்கள் எல்லாரும் வடபகுதியில், மேற்கு பகுதியில் எல்லாமே போகணும், திட்டமிட்டு பண்ணணும். இது மிக மிக முக்கியமானது. 234 தொகுதியிலையும் இந்த போராட்டம் நடக்கணும். ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்துல. வெளி மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாத நிலை நீடிப்பதாக அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவிப்பு. சாலை வரி பிரச்சினையில் சுமூகமான தீர்வு காணப்படும் வரை இயங்காது என்று திட்டவட்டம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. டிசம்பர் 2ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பண மோசடி வழக்கில் ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றாத தேவநாதனை மீண்டும் கைது செய்ய உத்தரவு. சென்னை முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றம் அதிரடி. சென்னையில் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ரவுடி கருக்கா வினோத்திற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 5000 ரூபாய் அபராதமும் விதித்து பூந்தமல்லி என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. சாலைகளின் நடுவே கொடிக்கம்பங்கள் அமைக்கும் கட்சிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. தாமாக முன்வந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்படும் என்று நீதிபதி எச்சரிக்கை. திருச்சி தென்னூரில் உள்ள ஜெனட் மருத்துவமனையில் பிரசவ அறுவை சிகிச்சையின் போது பெண்ணின் மலக்குடலை கிழித்துவிட்டதாக புகார். ஆண் குழந்தையை ஈன்றெடுத்த தாய் 1 வார கால சிகிச்சைக்கு பின் உயிரிழந்ததால் மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டம்.
வந்து எங்களுக்கு மட்டும் இல்ல யாருமே வர வேண்டும். பெண்ணின் மலக்குடலை கிழித்து விட்டதாக கூறும் புகாருக்கு திருச்சி ஜெனட் மருத்துவமனை மறுப்பு. கர்ப்பப்பையில் இருந்த கட்டியை மட்டுமே வெட்டி எடுத்ததாக விளக்கம். கத்தி வச்சிருக்குது, இதில் குடலில் மலைக்கடலில் ஓட்டை போட்ட மாதிரிலாம் இது அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்னா நம்ம வந்து யூட்ரஸில் கர்ப்பப்பையில் உள்ள கட்டியை மட்டும்தான் எடுக்கிறோம், அதை திருப்பி தச்சு அந்த ப்ளீடிங்கை நிப்பாட்டுறோம். மற்றபடி குடலெல்லாம் பின்னாடி இருக்கிறது அதை போய் நம்ம டச்சே பண்ண போகிறதில்ல. ஸோ அனாவசியமாக அப்படி தப்பான இன்ஃபர்மேஷனை பரப்பிக்கிட்டு எங்களுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, கெட்ட பேர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க.